முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். பொசிஷனில் அதே சைடில் ரெண்டு பக்கமும் ஃபுட் ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா பெஸ்ட் இருக்குது. கோப்ரா ஸ்டிச்சு 3 to 5 செகண்ட் பண்ணுங்கள். கவ் கேட் இந்த பொசிஷன்லையும் 1 2 3 4 5ன்னு 5 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள். முதுகு வலி இருக்கும்போது வண்டி ஓட்டும்போது அந்த பட்டக்ஸ் பகுதிக்கு அழுத்தம் கொடுத்து கரெக்டாக ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதுகு வலி குறையுது. வலி அதிகமாக இருக்கும்போது பைக் ஓட்டிட்டு வந்து உட்காரும்போது நீங்கள் வைக்க வேண்டியது ஐஸ் கட்டிகள், சுடுதண்ணி கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். அதாவது நீண்ட தூரம் பைக்கில் செல்லும் போது பல பேருக்கு முதுகு வலி வருது. ஆனா இன்னொரு கான்செப்ட் இருக்கு, பைக் ஓட்டுவதால் முதுகு வலி குறையும் அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இப்ப ரெண்டுல எது உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே உண்மைதான். ஆனா பொதுவான விஷயம் என்னன்னா, நீண்ட தூரம் பைக் ஓட்டும் போது முதுகு வலி வர்றது அப்படிங்கிறது தான் பொதுவான விஷயம். ரெண்டாவது விஷயத்த நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த முதுகு வலி வரது அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், சூப்பரான சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேன், டெக்னிக் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எக்ஸசைசஸ் சொல்லித்தரேன். ஏன்னா ஸ்ட்ரெச்சஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு நீண்ட தூரம் போகிறோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்கள் நல்லா உட்காரலாம். ஒரு பைக்கில் கரெக்டான பொசிஷனில் உட்காந்து சீட்டில் உட்காந்து கைகள்லாம் நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கிறீங்க. உங்களோட முதுகு பகுதி வளையாத மாதிரி பார்த்துக்கங்க. இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் பைக் ஒரு சூப்பரான பைக் வச்சுருக்கீங்க, அருமையான ஷாக் அப்சார்பர் பைக்கில் இருக்குது அப்படின்னாலும் பைக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங் ஷாக் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் தாங்கும். அதுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்ப்ரிங் அழுத்தப்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வரக்கூடிய அதிர்வுகள் உங்கள் முதுகு தண்டில் தான் சேரும். நீங்கள் ஓட்டக்கூடிய ரோடு அப்படிங்கிறது மேடு பள்ளமான ரோடாக இருந்துச்சுன்னா இந்த அதிர்வுகள் இன்னும் அதிகமாகும். நீண்ட தூரம் இந்த மேடு பள்ளமான ரோட்டில் ஓட்டும் போது தான் நம்மளுக்கு முதுகு வலி வரும். ஆனால் இதை தடுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, நீண்ட தூரம் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஸ்ட்ரெச்சஸை செஞ்சுட்டு போங்க. ஒரு மணி நேரம் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா நடுவில் இதே ஸ்ட்ரெச்சஸை இப்போ நான் செஞ்சு காமிக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சஸை செய்யுங்க, உங்களுக்கு வலியே வராது. முதல் ஸ்ட்ரெச் கோப்ரா ஸ்ட்ரெச்சு. இந்த கோப்ரா ஸ்ட்ரெச்சு அப்படிங்கிறது 3 to 5 வாட்டி பண்ணுங்கள். வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம உடம்ப இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு நம்ம பாம்பு பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பார்க்குறது தான். நம்ம இடுப்பு பகுதியை மேலே தூக்கிடாதீங்க. இந்த இடுப்பு பகுதி தான் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டுக்கு மேலே எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்குங்க. நீங்கள் குண்டாக இருக்கீங்க, ஒல்லியாக இருக்கீங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி கோப்ரா ஸ்டிச்சு 3 to 5 செகண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லை டவுன் பண்ணுங்கள், ரெஸ்ட் கொடுங்க. மறுபடியும் இன்னொரு வாட்டி பண்ணுங்கள். இதே மாதிரி 5 times பண்ணுங்கள். இதுதான் நம்பர் 1 ஸ்ட்ரெச்சு, கோப்ரா ஸ்ட்ரெச்சு. அடுத்த ஸ்ட்ரெச் சொல்லித்தரேன். இது கேட் கவ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பூனை மாடு ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இதான் ஸ்டார்டிங் பொசிஷன். இந்த ஸ்டார்டிங் பொசிஷனில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு முதுகு பகுதியை பார்த்தீங்களா, இந்த முதுகு பகுதியை நம்ம பூனை மாதிரி இப்படி மேலே கொண்டு போகிறோம். இந்த பகுதியை கொண்டு போயிட்டோமா, இந்த மாதிரி 3 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள். 2 3. இப்போ அடுத்து மாடு மாதிரி கவ் பொசிஷன். இந்த பொசிஷனில் நம்ம அப்படியே பின்பக்கத்தை மடக்கி பார்க்குறோம். இதே மாதிரி 3 செகண்ட் கவ். மறுபடியும் கேட் பூனை. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வாட்டி பண்ணுங்கள். இது கேட் கவ் ஸ்ட்ரெச்சு, 2வது ஸ்ட்ரெச்சு. அடுத்து 3வது ஸ்ட்ரெச்சு. இது சைல்டு போஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பட்டக்ஸ் பகுதி நம்ம கால்களில் தொடுற மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி முன்னாடி போகிறது தான் சைல்டு போஸ். ஆக்சுவலாக என்னால் ஃபுல்லாக பட்டக்ஸ் பகுதி கால்களில் தொடுற மாதிரி உட்கார முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்காங்கிறதுக்காக நான் இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கைகளை நீட்டிக்கிட்டு நம்ம தரையை நோக்கி தள்ளுறோம். இந்த பொசிஷன்லேயும் 1 2 3 4 5ன்னு 5 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி 5 times பண்ணுங்கள்.
ஸோ இது வந்து சைல்டு போஸ். ஸோ இது வரைக்கும் நான் 3 ஸ்ட்ரெச்சஸ் சொல்லி தந்திருக்கிறேன். என்னென்ன ஸ்ட்ரெச்சஸுங்க? கோப்ரா ஸ்ட்ரெச்சு, பாம்பு மாதிரி பார்க்கறது. 2வது கேட் கவ், பூனை மாடு ஸ்ட்ரெச்சு. 3வது சைல்டு போஸ், குழந்தை போன்ற ஒரு ஸ்ட்ரெச். ஆக இந்த 3 விஷயங்களையும் மினிமம் ஒரு 5 வாட்டியாவது நீங்கள் நீண்ட தூர பயணம் போகிறதுக்கு முன்னாடி பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் பேக்குக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். உங்கள் தசைகள் இழுக்கப்படுறதுனால அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நீண்ட தூர பயணத்தை தாங்கிறதுக்கு. யாருக்கெல்லாம் முதுகுவலி வருதோ, இல்லை இனிமேல் முதுகுவலி அதிகமாக வரப்போகுது அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கீங்களோ, எல்லாருமே இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது, இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம கரெக்டான பொசிஷனில் உட்காடுறோமா, ஸ்ட்ரெயிட்டாக உட்காடுறோமா அப்படிங்கிறத செக்அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் வாங்குறதுனால இப்படி குனிஞ்சிக்கிட்டு உட்காடுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு நாளடைவில் வந்து நான் சொன்ன இல்லையா, இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் முதுகு தண்டுக்கு போய் இதனால் வந்து உங்களுக்கு முதுகுவலி வரதுக்கான சான்சஸ் அதிகரிக்குது. அதனால் எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்க மாதிரி பாருங்கள். உங்களோட சீட்டிங் பொசிஷன், சீட் வந்து கரெக்டாக அந்த பட்டக்ஸ் வந்து அந்த பைக்கோட சீட்டில் பர்ஃபெக்டாக பிளேஸ் ஆகுதான்னு பாருங்கள். புது பைக்லேயே வரக்கூடிய சின்ன சின்ன சீட்டுகள் இருந்துச்சுன்னா அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பட்டக்ஸ் சைஸ்க்கு ஏற்றாப்புல அந்த சீட்டோட சைஸை பெருசு பண்ணியும் மாட்டலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி மாட்டி வச்சுக்கிறது என்றைக்குமே சேஃபு. பல வகையிலையும் உங்கள் முதுகுக்கு நன்மை பயக்கக்கூடியது. அதனால் அந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டு, நல்ல குஷன் உள்ள கம்ஃபர்ட்டு பெருசாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக உட்கார்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, பைக்கோட சீட் பொசிஷனில் உட்காந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபுட் ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். உங்கள் கால்களை எங்கே வைக்கிறீங்க அப்படிங்கிறது. காலோட ஃபுட் ரெஸ்ட்டு கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி பாருங்கள். அது பின்னாடி ஃபுட் ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே உங்கள் முதுகுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நீங்கள் உட்காடுறீங்க, பட்டக்ஸ் பகுதி நேராக இருக்குது, முதுகு நேராக இருக்குது, அதே பொசிஷனில் அதே சைடில் 2 பக்கமும் ஃபுட் ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா பெஸ்ட்டு. ஃபுட் ரெஸ்ட்டை ஒருவேளை பைக் டிசைனில் முன்னாடி பின்னாடி தள்ளி இருந்துச்சுன்னா அதை உங்கள் டிசைனுக்கு ஏற்றாப்புல மாற்றி வச்சுக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா அந்த ஃபுட் ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம் சப்போர்ட்டுக்கு. நீங்கள் ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே தெரியாமல் வண்டியை விட்டுட்டீங்க, இறக்கிட்டிங்கன்னா கூட டக்குன்னு அந்த ஃபுட் ரெஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ரைஸ் பண்ணிக்கிட்டா உங்களோட முதுகுக்கு போகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், டென்ஷன் குறையும். இதனால் முதுகு தட்டுக்கு பாதிப்பு ஏற்படுறது குறையுங்கிறதுக்காக தான் முக்கியமான பாயிண்ட் இது. ஃபுட் ரெஸ்ட்டு கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அடுத்து, உங்கள் பைக்கோட சஸ்பென்ஷன் சரியான கண்டிஷனில் இல்லை, ஷாக் அப்சார்பர் சரியான கண்டிஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் மேடு பள்ளங்களில் இறங்கும்போது கண்டிப்பாக அது குலுங்கி உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துங்கிறதுனால இதை ஆயிலிங் பண்ணி சரியான முறையில் ரெகுலர் சர்வீசிங் பண்ணி வச்சுக்கிறது முக்கியம். சஸ்பென்ஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். நீங்கள் நீண்ட தூரம் பயணம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உண்டாகக்கூடிய வலியை குறைக்கிறதுக்கு வலி மாத்திரைகள், ஜெல்லு அப்ளை பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் ஒரு டெம்பரரி நிவாரணம், தற்காலிக நிவாரணம் மட்டுமே. உங்களுக்கு வந்து நீங்கள் பைக்கை விட்டு இறங்கும்போது முதுகு வலி இல்லாமல் இறங்குனீங்கன்னா, இல்லை முதுகு வலி லைட்டாக இருந்தால் கூட நான் சொல்லி கொடுத்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் பெயின் ரிலீஃப் ஆயின்மெண்ட்டோ ஜெல்லோ அதெல்லாம் அப்ளை பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. வீடியோட ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன். இப்போ ஒரு வேளை முதுகு வலி வருது நிறைய பேருக்கு நீண்ட தூரம் பயணம் பண்ணும்போது, சில பேருக்கு பைக் ஓட்டும்போது முதுகு வலி குறையிறது அப்படிங்கிறது உண்மைதானா? கண்டிப்பாக சில பேருக்கு அது உண்மைதான். எதனால் அது குறையுது அப்படின்னா, அதுவுமே வந்து மெயினாக வந்து இடுப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடுப்பு பகுதிக்கு சப்போர்ட்டு கொடுத்து நம்ம, அதாவது இந்த பட்டக்ஸ் பகுதி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கோர் தசைகள். கோர் தசைகளோட ஒரு பகுதி இங்கே இருக்கக்கூடியது கோர் தசைகள் தான். உங்கள் வயிற்றை சுற்றி இருக்கக்கூடியது கோர் தசைகள். அதே மாதிரி இங்கே இருக்க பட்டக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடியது கோர் தசைகள். இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படிங்கும்போது நம்ம பெரும்பாலும் இறுக்கத்தில் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய தசைகள் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம இடுப்பு பகுதி தசைகளாக தான் இருக்கணும். இந்த பகுதி வந்து ரிலாக்ஸாக இருக்கணும், 2 பக்கமுமே ரிலாக்ஸாக இருக்கணும். ஆனால் இடுப்பு பகுதி தசைகளை கண்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும். இந்த முறையில், சரியான முறையில் வந்து இடுப்பு பகுதி தசைகளுக்கு ஆக்ஷன் கொடுத்து சரியான ஃபுட் ரெஸ்ட்டோட நேராக பைக்கை பிடிச்சி நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படிங்கும்போது இன்ஃபேக்ட் முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு கூட முதுகு வலி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப வீக் ஆகிறதே இந்த மசில்ஸ் தாங்க. எப்போல்லாம் இந்த பட்டக்ஸ் பகுதி, இந்த மசில்ஸ்லாம் வீக் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு முதுகு வலி வந்துடும். அதுதான் பெரும்பாலானவங்களுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் விஷயம். நம்ம இடுப்பு பகுதி ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா, ஸ்ட்ரென்த்தாக வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு முதுகு வலி வரவே வராது. எப்போவுமே உங்களோட ஆக்டிவிட்டி, நடத்தல், ஓடுதல் எல்லாமே வந்து நம்ம இடுப்பு பகுதியில் இருந்தால் ஆக்ஷன் இருக்கணும்.
அப்போ தான் வந்து உங்களுக்கு முதுகு வலி வராது. ஸோ இதே கான்செப்ட் தான் சில பேர் முதுகு வலி இருக்கும்போது வண்டி ஓட்டும்போது அந்த பட்டக்ஸ் பகுதிக்கு அழுத்தம் கொடுத்து கரெக்டாக ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதுகு வலி குறையுது. அடுத்தது இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் நான் பண்ணல டாக்டர், முதுகு வலி வந்துருச்சு, பைக் ஓட்டிட்டேன், முதுகு வலி வந்துருச்சு, இப்போ முதுகு வலி குறையிறதுக்கு என்ன மருந்து மாத்திரைகள் சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி ஐஸ் அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துல வலி வருதோ அந்த இடத்துல ஐஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஐஸ் கட்டிகள் ஃப்ரிட்ஜில் எப்போவுமே வச்சுருங்க. இல்லை ஐஸ் பேக் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், ஐஸ் பேக் ரெடி டு யூஸாக இருக்கும், அதை வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல முதல்ல ஐஸ் வச்சுருங்க. ஒரு 15 to 20 நிமிடமாவது அந்த இடத்துல ஐஸ் வைங்க. அந்த இடம் அப்படியே நம்மன்னு மரத்து போன மாதிரி ஆயிரும். நீங்கள் அந்த ஐஸை தொடர்ந்து அந்த இடத்துல வைக்கும்போது, வலி இருக்கிற இடத்துல வைக்கும்போது அந்தளவுக்கு நீங்கள் ஐஸ் வைக்கணும். அந்தளவுக்கு ஐஸ் வச்சுட்டு அடுத்து ரெஸ்ட்டு, கொஞ்சம் அந்த இடத்து படுத்துக்கிட்டு நீங்கள் ரெஸ்ட்டும் கொடுக்கணும். நல்லா ஐஸ் வைங்க, ரெஸ்ட்டு கொடுங்க. இந்த 2 விஷயங்கள் பண்ணிங்கனாலே வந்து பெரும்பாலும் அந்த வலிகள் குறைஞ்சிரும். இன்ஃப்ளமேஷன் தான் மெயினான காரணம் அந்த இடத்துல. அந்த உராய்வுகள்னால ஏற்படக்கூடிய வீக்கம், இந்த வீக்கம் இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் ஐஸ் வைக்கும்போது குறையும். ஆனால் அதாவது சுடுதண்ணி வந்து வீக்கம் அதிகப்படுத்தும், வலியை அதிகப்படுத்தும். இந்த நேரத்தில் வலி அதிகமாக இருக்கும்போது பைக் ஓட்டிகிட்டு வந்து உட்காரும்போது நீங்கள் வைக்க வேண்டியது ஐஸ் கட்டிகள், சுடுதண்ணி கிடையாது. 3வது, பொதுவாகவே வெயிட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக முதுகுவலி வந்துடும். வெயிட் அதிகமாக இருக்கவங்க, குண்டாக இருக்கவங்க வண்டி ஓட்டும்போது முதுகுவலி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெயிட்டை கட்டுப்பாட்டில் குறைவாக வச்சுக்கிறது முக்கியம். இப்போது டேப்லெட்ஸ் அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னா வந்து பேராசிட்டமால், ஓவர் த கவுண்டர் வந்து பேராசிட்டமால் மாத்திரைகள் தான் கிடைக்கும். இந்த பேராசிட்டமால் மாத்திரைகள் நம்ம போட்டுக்கிட்டாலும் வலி நிவாரணம் கிடைக்கும். பட் இது வந்து நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து ரெஸ்ட் கொடுங்க, ஐஸ் தெரப்பி கொடுங்க, ஸ்ட்ரெச்சஸ் கொடுங்க. இது வந்து நீண்ட கால தீர்வாக இருக்கும். பின்னாடி அடுத்தடுத்து வண்டி ஓட்டும்போது வலி வராமல் இருக்கும். ஆனால் இந்த அடிபடுதல், சம்டைம்ஸ் மோட்டார் பைக் ஓட்டி கீழே விழுந்து அடிபடுறதுனால வரக்கூடிய முதுகுவலி அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கண்டறியணும். தசைகளில் தான் அடிபட்டிருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அது எலும்புகள் அடிபட்டு அதை நரம்புகளை உறுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்போ நம்ம சொல்கிறக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்காது. நீங்கள் பைக் ரைடிங்கை கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த புண்ணு, அடிபட்ட இடம், ஃப்ராக்சர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ஆறுற வரைக்கும் கட்டாயம் ஓட்டாதீங்க. அது அதாவது வலி குறைஞ்சிடும் சீக்கிரம். வலி குறைஞ்ச உடனே நம்ம திருப்பி பைக் எடுத்தீங்க அப்படின்னா, கீழே விழுந்ததுக்கப்புறம் பைக்கு கொஞ்ச நாள்லேயே சீக்கிரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீண்ட கால பிரச்சனையாக உருமாறிடும். அதனால் டோட்டல் ரெஸ்ட் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 நாளாவது ரெஸ்ட் கொடுக்கணும். வேறு வழி இல்லை. லைட்டாக எடுத்துக்காதீங்க. கீழே விழுந்து அடிபடுறது, முதுகில் அடிபடுறது அப்படிங்கிறத என்றைக்கும் லைட்டாக எடுத்துக்காதீங்க. இட் வில் அதிகமாகிக்கிட்டே போகும். அதுக்காக தான் அதை சொல்கிறேன். அடுத்தது காருக்குமே இதே கான்செப்ட் தான். வந்து கார்லேயே நல்லா சாஞ்சு உட்கார்றத விட கரெக்டாக பட்டக்ஸை பிளேஸ் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக உட்காடுறோமா அப்படிங்கிறது தான் காரில் முக்கியம். எவ்வளோ தூரம் வேணாலும் கார் ஓட்டலாம் முதுகுவலி இல்லாமல். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உட்காரும்போது பெட்ரக்ஸ் பகுதியில் அழுத்தத்தை கொடுக்கும்போது நல்லா பின்னாடி ஒரு தலகாணி வச்சு நல்லா சாஞ்சிக்கிட்டே ஓட்டிங்கன்னா அந்த முதுகு இழுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா கீழே கால் வந்து வண்டி ஆக்சிலேட்டர் அழுத்திக்கிட்டே இருக்குது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் முதுகு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா முதுகுவலி தான் வரும் பின்னாடி. அப்படி பண்ணவே கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும் காரில் உட்காரும்போதும். ஆக முக்கியமாக இந்த வீடியோ வந்து பைக்கை பற்றி மட்டும்தான், காரை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். பைக்கில் ஓட்டுதல் அதனால் உண்டாகக்கூடிய முதுகுவலி குறைதல் போன்ற விஷயங்கள் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் டெய்லி பார்க்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.